சொரக்காய் அல்வா ட்ரை பண்ணலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சொரக்காய் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணிவிட்டு நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். இது ஃபுல் சொரக்காய் இன்னொன்றில் பாதி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே திருவிட்டு தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இது எவ்வளோ பெருசாக இருக்குது, பட் ஆனால் எவ்வளோண்டு வரும்ன்றது நீங்களே பாருங்கள். இப்போ இந்த தோல் சீவினதுக்கப்புறம் அதை நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் உள்ளே இருக்க அந்த பல்ப்பெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து வேஸ்ட் தான், பட் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அது வந்து சொரக்காய் ஜூஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப ஹெல்த்தி அண்ட் வெயிட் லாஸ்க்கு நிறைய விஷயத்துக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொரக்காய் அல்வாக்கு நம்ம இந்த அவுட்டர் லேயரில் இருக்க ஸ்கின் மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த இன்சைடில் இருக்க பல்ப் தேவையில்லை. ரொம்ப ட்ரெடிஷ்னலான காசி அல்வான்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பூசணிக்காய் வச்சு இந்த மாதிரி தோல் சீவிட்டு திருவி அதில் இருக்க தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அல்வா செய்வாங்க. இப்போ நம்ம அந்த ரெசிபியை தான் பூசணிக்காய்க்கு பதிலாக சொரக்காய் வச்சு ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். நம்ம திருவினா ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து சொரக்காவை அப்படி கட் பண்ணிவிட்டு நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெயினர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது எப்படியும் உங்களுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது, வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக ஃபீல் ஆகும். இப்போ நீங்கள் வந்து நல்லா உங்கள் 2 கை வச்சு தான் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு இந்த தண்ணி வந்து மறுபடியும் இதில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து சைடில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு லோ ஃப்ளேமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீ விட்டு கேஷ்யூ நட், ட்ரை கிரேப் சீட்ஸ் எது இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் சுரக்காவை ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ கீலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் ஏன் இந்த ஃபோக் ஸ்பூன் எடுத்திருக்கேன்னா இது வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கலர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சுரக்காய் தண்ணியே இப்போ நம்ம மறுபடியும் சுரக்காய் கூடயே சேர்த்து வேக வைக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள் 1 or 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி கணக்கில் தான் ஊற்றுறேன். இப்போ இது வந்து திப்பியாக இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மாஷ் ஆன மாதிரி ஒரு அல்வா லுக்கில் வந்த உடனே நம்ம அந்த தண்ணி ஊற்றுறது ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நல்லா மறுபடியும் ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் மறுபடியும் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் 1 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் சுகர் ஆட் பண்ணும் போது லோ ஃப்ளேமில் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் வந்து நிறைய லம்ஸ் ஃபார்ம் ஆகும். நீங்கள் சுகர் ஆட் பண்ண உடனே வந்து நீங்கள் ஃபோக் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. கார்னர்ஸில் சென்டரில் நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஏன்னா சொரக்காவோட சுகர் ஆட் ஆகலைன்னா அது வந்து நிறைய லம்ஸ் ஃபார்ம் ஆகும். அது கடைசியில் வந்து அல்வாவோட கன்சிஸ்டன்சியை சேஞ்ச் பண்ணி விட்டுடும். இந்த க்ரீன் கலரை பாருங்கள், பார்க்கவே ரொம்ப செம்மையாக இருக்குது. இப்போ இதில் நம்ம இந்த கலர் கொண்டு வரதுக்கு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கலர்ஸோ எந்த ஒரு இதுவுமே ஆட் பண்ணலை. இது ஃபுல் ஆஃப் நேச்சுரலாக அந்த சுரக்காயில் சுகர் ஆட் பண்ண கலர் இது. இப்போ நம்ம கீ ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அல்வாவில் இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து முந்திரி பருப்பை அரைச்சி விட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட்டோட நீங்கள் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கார்ன்ஃப்ளவர் பதிலாக நான் ரைஸ் ஃப்ளார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் பண்ண கேஷ்யூ பேஸ்ட் நல்லா ஜெல் ஆகிற மாதிரி இப்போ மறுபடியும் நம்ம கலரி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், இது கடாயில் ஒட்டவே இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ நட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அவள்தாங்க நம்ம சொரக்காய் அல்வா டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சம்மரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சூரியனும் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நீர்க்காயங்கள்லாம் நம்மளோட டே டு டே லைஃப்பில் ஆட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இந்த சுரக்காய் அல்வாவை நீங்கள் சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி ஸ்வீட் ரோல்னு சொல்லிட்டு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கலாம். நிச்சயமாக லஞ்ச் பாக்ஸ் காலியாகி தான் வீட்டுக்கு வரும். இப்போ நீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.